ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களை அன்போடு அழைப்பது வசந்தி ஸ்டே பிளாக்ஸ். நாம் இன்று காணக்கூடிய தலைப்பு சூரியன் கோயில் சிறப்பு. இத்தலம் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்து ஞாயிறு என்னும் கிராமத்தில் உள்ளது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயில் சொர்ணாம்பிகையுடன் புஷ்பரதேஸ்வரர் என்ற பெயரில் சிவன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இங்கு வந்து பிரார்த்தனை செய்து சிவப்பு நிறத்தில் அணிவித்து நெய் மற்றும் கோதுமையில் விளக்கு ஏற்றி வழிபடுகிறார்கள். தாமரை மலர் கொண்டு பூஜை செய்கிறார்கள். சூரியன் வழிபட்ட தலம் என்பதால் இதற்கு ஞாயிறு என்று பெயர். சித்திரை பிறப்பின் போது முதல் 7 நாட்கள் புஷ்பரதேஸ்வரர் சொர்ணாம்பிகை மீது சூரிய ஒளி விழுகிறது. அந்த நாட்களில் சிவனுக்கு பூஜையை சூரியனே செய்வதாக ஐதீகம். உச்சி காலத்தில் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது இல்லை. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் வடக்கு நோக்கி பயணத்தை துவங்கும் நாளான மகர சங்கராந்தி அன்று தைப்பொங்கல் சிவன் சூரியனுக்கு விசேஷ பூஜை செய்யப்படுகிறது. சூரியன் பிற கிரகங்களுக்கு தலைமை கிரகம் என்பதால் இங்கு நவகிரக சந்நிதி கிடையாது. சூரியன் கோயில் தல விருட்சமாக நாகலிங்க மரம் இருக்கிறது. கோயிலின் அருகில் குளம் உள்ளது. இந்த நீர் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி, சிம்ம தீர்த்தம் ஆகிய பெயரில் அழைக்கப்படுகிறது. கண் தொடர்பான நோய்கள் தீர இங்கு வழிபட அவை தீரும். குடும்ப ஒற்றுமை, பித்ருதோஷம் நீங்கும். இந்த கோயில் கருவறை நேரெதிரில் சிவனை பார்த்தபடி சூரிய பகவான் உள்ளார். மன்னர்கள் கட்டியதற்கான அனைத்து ஆதாரங்களும் இத்தலத்தில் உள்ளன. கோயில் வளாகம் முழுவதும் அங்கங்கே கண்ணுக்கு குளிர்ச்சியான செடி கொடிகள் உள்ளன. நட்சத்திரத்தில் ஏற்ப மரம் வளர்ந்துள்ளன. இதனால் ஆலயம் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஈசனுக்கு எதிரே சிவனுக்கு பிடித்த நாகலிங்க மரம் உள்ளது. கோயில் தென்புறத்தில் ராஜகோபுரம் அமைந்துள்ளது. அதை 5 நிலை கோபுரமாக சீரமைத்து உள்ளன. சூரிய நீராடி குளம் அந்த ஆலயத்தில் அருகில் உள்ளது. அந்த தீர்த்தத்திற்கு சூரிய தீர்த்தம் என்று பெயர். சூரியனைப் போலவே நாமும் அந்த ஈசனை வழிபட்டால் சூரியனுக்கு தோஷம் நீங்கியது போல நமக்கும் தோஷம் நீங்கும் என்பது உறுதி. ஞாயிறு விடுமுறை அன்று நாமும் ஒரு நாள் ஈசனை வணங்கி ஆசி பெறுவோம் என்று கூறி இப்பதிவினை நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு பதிவில் நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.